ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க. சரி, நம்ம செகண்ட் வீக்குக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம 21ல இருந்து 24 வரைக்கும் தான் படிக்க போறோம். ஸோ 4 டேஸ் தான் படிக்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து 25த் வந்துட்டு என்னங்க பண்ணணும்? ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. 26த் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட். ஓகே. ஓகே. என்ன படிக்கணுங்க? 4 டேஸ்ங்கிறதுனால அதாவது 4 இயல்கள் படிக்கணும் இல்லைங்களா? எல்சிஎம், ஹெச்சிஎஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுட்டேன். அது ரொம்பவுமே ஈஸியா தான் இருக்கும். 6த் டைப் மட்டும் நான் இன்னும் போடல. அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 1 டூ 5 அந்த பார்ட் எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பேன். சரிங்களாங்க? சரிங்க. அப்புறம் 11த்ல வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு இயல், ஒரு பாடம் மாரி படிக்கிற மாரி இருக்கும். இந்த லெசன் நான் உங்களுக்கு டீச் பண்ணி போட்டுருவேன். சரிங்களா? ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். 11த் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுல பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா பெரிய லெசன் கூட எப்பவுமே நான் குட்டி லெசன் வந்து படிச்சு முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நான் என்ன பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணி வந்துட்டு டீச் பண்றேனோ அத மட்டும் படிச்சா போதுமானது. உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், 10த் எக்கனாமிக்ஸ், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. திருக்குறள்ல ஒரு திருக்குறள் படிப்போம். சரிங்களா? அது போக வேற என்னங்க மரபு தொடர்ல நான் என்ன கிளாஸ் குடுக்குறேனோ அது மட்டும் நீங்க படிச்சா போதும். புரியுது? பழமொழி 400 அதுவும் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணி குடுத்துறேன். அதுவும் படிச்சுக்கோங்க. அது போக டெய்லி நீங்க எப்பவுமே படிக்கிறது தான். அயர் சொல் அகராதி வந்துட்டு 2, 2 பேஜஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் வேற என்னங்க 5 பேஜஸ் ஆட்சி சொல் அகராதி வந்து படிக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். அதுக்கு நான் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மாரி போடுறேனோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நெறைய பேர் சொன்னனால தான், என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒண்ணு ரீட் பண்ணி போடுறேன். இல்லன்னா வந்துட்டு ரீட் பண்ணி போறதெல்லாம் ஒரு 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் மோட்ல வந்து கேட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஃபோன் நம்பர் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நின்றும். புரியுதுங்களா? ஆ ஷார்ட்கட் குடுக்குறேன்னா, அந்த ஷார்ட்கட்ட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, அப்புறம் எப்படிங்க எக்ஸாம் பாஸ் பண்றது? அது போக கலைச்சொல் பேரகராதிலாம் கிட்டத்தட்ட 14 தொகுதிகள் இருக்கு. அதுலருந்து தான் இப்போ குரூப் 4க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்துல நீங்க படிக்க கஷ்டமா இருக்கு. நான் எப்படி பாஸ் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல படிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெறைய நாட்கள் இருக்கு இல்லைங்க. என்னோட ஐடியா படி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சுருவோம். அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்னங்க இருக்கும்? கலைச்சொல் பேரகராதி இருக்கும். அது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் உட்காந்து படிச்சுக்கலாம். மத்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்பவே படிக்கணும், இப்பவே குடுங்க, இப்பவே எல்லாமே எல்லா பிடிஎஃப் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால எதையுமே முழுசா முடிக்க முடியாது. நான் என்ன குடுத்துருக்கிறேனோ இப்போதைக்கு அதைய படிங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியா உட்காந்து ஸ்டார்ட்டிங்லயே படிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, அது ரிவிஷன் பண்ணவே முடியாது நம்மளால. அப்புறம் எப்படி நீங்க படிச்சு முடிப்பீங்க? ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு குடுக்கணுமோ அவ்வளவு நான் குடுத்துட்டு இருக்கேன். அது போதுமானது. மெதுவா படிங்க. அது ஃபுல்லா மைண்ட்ல இருந்தா தான் நீங்க அடுத்ததே யோசிக்கணும். இதுவே ஃபுல்லா முடிக்காம நெக்ஸ்ட்க்கு போகவே கூடாது. புரியுதுங்களா? ஓகேங்க. ஓகே. என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க இதுக்கு மேல எத பத்தி யோசிக்காதீங்க. எல்லா வீடியோஸும் எல்லாமே கரெக்ட்டா வந்துரும். யூடியூப் ஸ்டூடெண்ட்க்கு நான் வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு பாருங்க. அதுல காமனா 1 வீக்குக்கு என்ன படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணி குடுத்துடுறேன். அது ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு குடுத்துடுறேன். டெய்லி என்ன படிக்கணும்னு. அப்புறம் வேற என்னங்க, உங்களுக்குரிய வீடியோ லிங்க்ஸையும் அனுப்பிருவேன். நீங்க வந்து டச் பண்ணி ஓகே டைரக்ட்டா வந்து பாத்துக்கலாம். இல்லன்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனல்லயே. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஆ ஓகே. பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு உங்களுக்கும் அதே மாரி தான். எல்லாமே வந்து சென்ட் பண்ணிருவேன். இப்ப நீங்க டெய்லி வந்துட்டு லைவ்க்கு வரணுங்க. லைவ் டைமிங் தெரியும் இல்லைங்க உங்களுக்கு? ஆ மார்னிங் வந்துட்டு 6 டூ 6:30 ஓகேங்களா? 5 டேஸ்மே உங்களுக்கு ரிவிஷன் குடுப்பேன். இப்ப இன்னைக்கு வந்துட்டு திங்கட்கிழமை தீபாவளிங்கிறதுனால அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு இருக்காது. மத்தபடி ஒவ்வொரு வாரமும் 5 டேஸ் வந்துட்டு காலையில 6 டூ 6:30 வந்துருங்க. 9 டூ 9:30 புரியுதுங்களா? 9 டூ 9:30 என்னங்க? அப்பவும் வந்துட்டு லைவ் தான் உங்களுக்கு தருவேன். இது ஃபுல்லாவுமே வந்துட்டு நீங்க அகாடமி போயி உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டப் குடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹெல்ப் வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நீங்க லைவ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, எங்கேயும் மிஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. 100% உங்களால ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் இனி வரக்கூடிய இது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு விடுறதுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சு வைக்கணும். புரியுதுங்களா? இனிமே வந்துட்டு அவங்க எப்ப விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மனச போட்டு குழப்பிட்டுலாம் இருக்க வேணாம். நோட்டிஃபிகேஷன் வருமா? வராதா? இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. நம்மளுக்கு என்னங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சு வச்சுக்கலாம். எக்ஸாம் வந்தோனே நம்ம ஹாப்பியா இருக்கணும். அப்ப உட்காந்துட்டு என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு தேடிட்டுலாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சரிங்க. டெஸ்ட் பேட்ச்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன டெஸ்ட் போறதுனால என்ன வந்து பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. நீங்க நெறைய பிரஷர் வந்துட்டு அங்க போய் என்ன பண்ணுவீங்க? தெரியாத கொஸ்டின் பார்த்தா நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். என்னடா இது தெரியாத கொஸ்டின்லாம் குடுத்து வச்சிருக்காங்களே! எப்படி நம்மளால இந்த கொஸ்டின்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும்? எப்படி இது பண்ண போறோம்ன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்த்தோனே நம்ம மனச கை விட்டுருவோம். ஓகே. அப்படியே ஒரு 10 கொஸ்டின் அதே மாரி தான் வருதுன்னா, நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
அங்கேயே நம்மளோட தோல்வி வந்துட்டு இதாயிரும். ஆமா தானங்க தோல்வி. ஓகே நான் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோலாம் மைண்ட் போயிரும். அதுக்காக தான் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது சும்மா நம்ம ஓகே நம்ம படிச்சது மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. 100% வந்து அந்த மாதிரி வராது. உங்களுக்கு தெரியும். பட் நான் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நியூ ஸ்டூடெண்ட்க்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியறது இல்ல. அதாவது நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் மேம். நீங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 5, 6 கொஸ்டின் வந்து புதுசா நான் குடுக்குறேன் அப்படின்னா, எதுக்காகனா நீங்க இப்பவே வந்து ப்ரெஷர வந்து ஹேண்டில் பண்ணி பழகிக்கணும். புரியுதுங்களா? அது நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து இதெல்லாம் தெரியறது இல்ல. ஆ எனக்கு வந்து பெர்சனலா மெசேஜ் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல மேம். இப்பவே நான் ரொம்ப இது பண்றேன். டவுனா ஃபீல் பண்றேன். என்ன பண்றது தெரியல. எப்படி நான் படிச்சு முடிக்க போறேன்னு தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. கவலைப்படாதீங்க. எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. அதுக்காக தான் நான் டெய்லி ரிவிஷன் கொண்டு போறதுக்கு காரணமே அதுதான். இப்போ உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். நாட்கள் ஒவ்வொரு நாளும் முடியும்போது தான் அதோட இது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்டிங்ல 1 வீக்லயே மனசு தளர்ந்து போயிறாதீங்க. புரியுதுங்களா? இப்ப நான்லாம் வந்துட்டு குரூப் 1ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு வந்து இன்ஸ்டிடியூட்ல குடுத்த ஊக்கம் தான். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, படிக்காதவங்களே வந்துட்டு உள்ள வந்துட்டு அதாவது படிக்காதவங்க லிஸ்ட்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற அந்த படிக்காதவங்க இல்ல. ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நம்ம ஃப்ரெஷர்ஸ்ங்கும்போது நம்மளுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கூட எல்லாமே படிச்சவங்கள தான் ஆல்ரெடி வந்து கிளியர் பண்ணவங்களா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க குரூப் 1ல. நம்ம புதுசா போகும்போது என்னடா இது ஒண்ணும் புரியலையேன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருந்தவங்க தான் இப்ப ஸ்டேட் லெவல் ரேங்க்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? கன்சிஸ்டன்சி. தொடர் முயற்சி வந்து டெய்லி இருக்கணும். டெய்லி படிக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவே நான் எடுத்திருக்கிறேன். டெய்லி வந்து யாரும் மனசு விட்டுறக்கூடாது. டெய்லி வந்துட்டு அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னோட ஒரே நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமி போய் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையே! நம்ம வீட்ல தானே இருக்கோம். நம்மளால எப்படி படிச்சு முடிக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? அப்படிங்கக்கூடிய உங்களோட கேள்விக்கு பதில் குடுக்குற வகையில தான் என்னோட இந்த இதா இருக்கட்டும், லைவ் கிளாஸா இருக்கட்டும், உங்களுக்கு குடுக்கக்கூடிய நான் லைவ் ரிவிஷனா இருக்கட்டும், எல்லாமே அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? உங்க கூடவே நான் இருந்து, நீங்க கடைசியில பாஸ் ஆயி, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்திருக்கேன்னு சொல்லி நீங்க ஹேப்பியா வந்து சொல்லணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு புதுசா இத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே மத்தவங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்களும் ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் நான் எடுத்து போட்டுருவேன். அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அந்த கிளாஸே போதுமானது. அவுட் சோர்ஸ் என்ன மேம் படிக்கிறதுன்னு கேட்டுருக்கீங்க. அவுட் சோர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருக்கனால, நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. அதுவே போதுமானது. அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்க விட்டுருவீங்க. ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட்டு குரூப் 4 பொறுத்த அளவுக்கு. எக்ஸ்ட்ரா வந்துட்டு எவ்வளோ கொஸ்டின் கேட்க போறாங்க? கேட்டா கேட்டுட்டு போட்டும். அதுக்குரிய பாயிண்ட்ஸ் நான் குடுக்குறேன் இல்லைங்க. அந்த பாயிண்ட்ஸ மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ ஃபர்ஸ்ட் வீக் ஷெட்யூல் வந்து படிக்காதவங்க அத வந்து படிச்சுக்கோங்க. சைட் பை சைடா படிச்சுட்டே வாங்க. சப்போஸ் எனக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் தான் இருந்துட்டு இத வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு போணும். ஏன்னா டெய்லி ரிவிஷன் குடுக்கறதுனால இவங்களோடது கரெக்ட்டா எடுத்துட்டு போகணுங்கிற மைண்ட்ல இருந்தேன். பட் நீங்க கேட்கறதுனால நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்துட்டு நான் வேணா உங்களுக்கு புதுசா ஒரு டேபிள் அந்த ஸ்டடி பிளான் வச்சுட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனா படிக்கணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும். கடைசியில 100 நாட்கள், 60 நாட்கள்ல படிக்கிறேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல யாரும் வச்சுக்காதீங்க. சத்தியமா அது முடியாத காரியம். குறைஞ்சது ஒரு 7, 8 மாசம் படிக்கணும். அப்பதான் உங்களால ஒர்க்கே வாங்க முடியும். அது அது வந்து நம்ம கரெக்ட்டான பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இல்ல நீங்களா உட்கார்ந்து படிக்கிறீங்க, நானாவே எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது, அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி படிச்சு முடிச்சு கிளியர் பண்ணவங்கன்னா, உங்களுக்கு இது படிச்சா போதுன்னு சொல்லி சட்டு சட்டுன்னு எடுத்து குடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்க புதுசா உட்கார்ந்து படிக்கும்போது, இனிதான் உட்கார்ந்து புக்கே தேடணும், இனிதா உட்கார்ந்து பாயிண்ட் எடுக்கணும். அதெல்லாம் முடியாத காரியம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிருக்கிறதுனால, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்கும்போது, இந்த பாயிண்ட்ட மட்டும் எடுத்து வச்சு படிங்க. எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் வந்து கிடைக்கவே இல்ல. புரியுதுங்களா? நாங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலுமே அவங்க அவங்க பாட்டுக்கு பாடம் எடுப்பாங்க. இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ சட 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 சடன்னு எழுதி போட்டு போயிருவாங்க. நாங்க அத பார்த்து உட்கார்ந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்து எழுதுனா தான் எங்களுக்கு அந்த பாயிண்ட். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா பாயிண்ட், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலனா பாயிண்ட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? பட் நான் உங்களுக்கு எல்லாமே YouTubeல எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்கிற மாரி ரெடி பண்ணி தரேன். இது தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. ஆ நெக்ஸ்ட் இயர் கவர்ன்மெண்ட் ஆஃபீசர் ஆகணுங்கிற அந்த மோட்டிவ் மட்டும் உங்க மைண்ட்ல எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். கண்டிப்பா அந்த பயணம் வந்துட்டு உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்ட்டயே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உங்க கூட நானும் சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன். தைரியமா இருங்க. 100% நம்மளால இந்த டைம் கவர்ன்மெண்ட் அதிகாரி ஆக முடியும். புரியுதுங்களா? சரிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹேப்பி தீபாவளி. ஓகே. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. நாளைக்கு படிக்க வந்துருங்க. எல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகேங்க. பாய்ங்க.